ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஐ மீன் எல்லாரும் ஒன்னா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நானே பேசுவேனா, நீங்க வந்தவங்கள்ட்ட நிறைய பேர் டிக்கெட் அவங்களா புக் பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ அவங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்டது. படமே எனக்கு பிடிச்சதுதான். தனி சீன் ஒண்ணு இல்ல, லாஸ்டா வர்ற பாட்டு ரொம்ப பிடிச்சி ரசிச்சு பண்ணேன். ஒரு சில பெரிய அப்படிலாம் இல்ல, நிறைய எங்களோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பிடிச்சது. இன்னைக்கு நிறைய ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ட்ரெய்லர் பார்த்துட்டு சில அப்படி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. படம் ஒரு ஃபேமிலிக்கான படம் தான். தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல எல்லாரும் ஒன்னா கத்தி சிரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ. படம் சேம் கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல தான் சொல்லியிருக்காங்க. லவ் ஸ்டோரி தான், பட் ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஹீரோயின் கேரக்டர் மெயினா ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க. மூவில நார்மலி ஹீரோயின் கேரக்டர்ஸ் எதுவுமே காட்ட மாட்டாங்க, பட் இதுல ஹீரோயின் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர் ஒரு இடத்துல நிறைய டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் அது அதுக்கான பேக் ஸ்டோரியும் அதுக்கான ஒரு என்ன சொல்றது, அதுக்கான அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்றதுக்காக அது மாதிரி பண்ணிருப்பாங்க. அது ஒரு இடத்துல ப்ரூவ் ஆயிடும். ஓகே, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு அந்த மாதிரி காட்டிருப்பாங்க. அதை தவிர ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது ஒரு காமெடியான ட்விஸ்ட் தான், பட் இருந்தாலும் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் எல்லாருமே யுவன் சங்கர் சார் மியூசிக் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி அண்ட் தென் இவரு அருணாச்சலேஸ்வரோட காமெடி சீன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் ஓவரால் நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை பார்க்கலாம். பிடிச்ச சீன் எண்ட் கிளைமேக்ஸ் தான். ஆக்சுவலி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அது எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர், அதாவது ஹீரோயின் அப்பா கேரக்டர் தான். அவர்கிட்ட அது வருமா நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம், எதிர்பார்க்கவே ஒண்ணும். திடீர்னு அந்த இடத்துல செம்ம சர்ப்ரைஸா இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லாருமே செம்ம ஃபன் ஆயிடுச்சு. சோ ஓவரால் பார்க்கலாம் கண்டிப்பா. டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க. அது கரெக்டா சொல்ல தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விட்டு மிஸ் பண்ணிட்டேன். லேட்டா தான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது ஸ்டோரி, எல்லாமே நல்ல மோரல் ஸ்டோரி. மோரல் இருக்குது ஆக்சுவலா. அது போய் பார்க்கணும் இல்லையா? நான் சொன்னா எப்படி அது அந்த கிளைமேக்ஸ், அதுதான் கிளைமேக்ஸ். இல்ல எல்லாம் நல்லா இருக்குது, லேகே இல்ல. ஸ்டார்டிங் டு எண்டு நல்லா இருக்குது. போய் பாருங்க எல்லாரும். கதை அப்படி சொல்ல முடியாது. ஆன்லைன் நல்ல ஒரு லவ் கதை என்ன எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தானே இது. ஆனா ரொம்ப நல்லது, எல்லாரும் போய் பார்க்கணும். நல்ல மோரல் இருக்கிறது மாதிரி கிளைமேக்ஸ் தான். அது போய் பார்க்கணுமே, நீங்க போய் பார்க்கணும், எல்லாரும் போய் பார்க்கணும். படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி சீன்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் லைட்டா லாக் ஆச்சு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஓவராலா பார்க்கும்போது நல்ல டீசென்டான படம். ரியோராஜ் நேச்சுரலா நடிச்சிருக்காரு. ஹீரோயின், ஃப்ரெண்டு, ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. போர் அடிக்காம ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்காம போகுது. செகண்ட் ஹாஃப் லைட்டா போர் அடிக்குது. கிளைமேக்ஸ்ல நல்லா, கிளைமேக்ஸ் நல்லா. ஆமா ஆமா சொல்றது போட்டான்னு தெரியுமா? பார்த்தாதான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு. படத்தை பார்த்தா தெரிஞ்சது. பிடிக்காத சீன் அப்படிலாம் இருக்கு. ஸ்வீட்டா சொல்றாங்க டைட்டில். அதே மாதிரி படத்துல இருந்துச்சு. அதே மாதிரி லவ் பண்ணுவாங்க ப்ரோ. மேரேஜ் எல்லாம் நடக்குங்க. அது லவ் பண்ணா ஸ்வீட்டா கேளுங்க. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலி ஓரியன்டட் மூவி, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. மியூசிக் எனக்கு எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. எல்லா சீனும் ரொம்ப நல்லா இருந்து. எண்டிங் ரொம்ப பெஸ்ட். தட் இஸ் தி பெஸ்ட் எண்டிங் வாட் தே கேன் கிவ். தேங்க்யூ. சாரி, ஹீரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ், வெரி சிம்பிள், வெரி ஆர்கானிக் மூவி. தேங்க்யூ. சாரி, ஜென்சி லவ் அதெல்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப நான் புது படமே எனக்கு பிடிக்காது. அதுலயே மைண்ட்லயே பார்த்தா அதனால எதுவும் படமே பிடிக்காது. இல்ல அதான் கேட்ட பையன் சன், சின்ன பையன், அதனால அவருக்காக அவன் ஆசைப்படான்னு வந்து இல்ல ரீசன்ல தலை சார் தப்பா இல்ல அதான் தெரியல. நல்லா இல்ல பையனுக்கா அவன் ஆசாதியா உள்ள படம் பார்த்தான். அவன் என்ஜாய் பண்ணான்னு பார்த்து நான் வந்துட்டேன்.
இல்ல சார் நான் எதுவுமே கான்சென்ட் பண்ணல சார். தெரியல சார், இருக்கலாம். எனக்கு நீங்க 63 வயசு, நான் ஒரு பழைய ஓல்டு சினிமா புது படம் இல்ல பையனுக்காக வந்தா உட்காந்து வந்தாங்க. சாரி, அது வந்து லவ் ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரி தான். சீரியஸா சூப்பர் பண்ணிடாரு, நல்லா இருக்கும். ஒய்எஸ்ஆர்லாம் வேற லெவல் படம் சூப்பர்.